ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னிதக்தகர்மாணம் தமாஹுः பண்டிதம் புதாः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் தரிசனம் பண்ணுகிறவனுடைய மகிமையை இப்பொழுது சொல்லத் தொடங்குகிறார். அதாவது ஞானி கர்மம் பண்ணினாலும் கர்மம் செய்யாதவன், அஞ்ஞானி கர்மம் பண்ணலைன்னாலும் அவன் கர்மம் செய்யக்கூடியவன். அப்படிதான் இங்க அர்த்தம் பண்ணிருக்கும். சும்மா இருக்கிறவன் கர்மம் பண்ணாதவன் அர்த்தம் இல்லை. ஆத்மாவை எவன் கர்மம் புரிவதாகவும் சும்மா இருப்பதாகவும் நினைக்கிறானோ அவன் அஞ்ஞானி. ஞானி ஆத்மாவாகிய நான் செயல் புரிவதும் இல்லை, ஓய்வெடுப்பதும் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறான். ஆத்மாவுக்கு நேரடியாக செயல் புரியும் தன்மையோ ஓய்வெடுக்கிற தன்மையோ கிடையவே கிடையாது. இதுதான் ஆத்ம ஞானம். ஆத்மாவை பற்றின ஞானத்தோட காரியம் பண்றான். அஞ்ஞானி ஆத்மாவை பற்றின ஞானம் இல்லாததுனால அவன் கர்மம் பண்ணாட்டாலும் கர்மத்துக்கான விதை அவன்கிட்ட இருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரியும் நான் நம்புறேன். பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்றேன் இந்த கருத்து உங்களுக்கெல்லாம் நல்லா விளங்கணும்னு. அதனுடைய மகிமையை இப்ப தொடர்ந்து சொல்றார். எஸ்ய எவனுடைய, எந்த ஆத்ம ஞானியினுடைய அர்த்தம், கர்மத்தில் அகர்மத்தை தரிசிக்கின்றவனுடைய. சர்வே சமாரம்பாக, சர்வேனா எல்லாம் அர்த்தம். சமாரம்பாகான்னு சொன்னா நன்றாக நாம ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே பலன் ரெடி ஆயிடுமா? ரெடினா உடனே வராது, அது புண்ணியமாகவோ பாபமாகவோ மாறிடும். இந்த இடத்துல ஞானி பண்ற கர்மத்தை சொல்றார். சர்வே சமாரம்பாகான்னு சொன்னா எல்லா விதமான நற்காரியங்களும் தர்மமான காரியங்களும். அதர்மமான காரியங்கள்லாம் கிடையாது. ஏன்னா ஞானிக்கு தர்மமாக இருக்கிறது தான் தெரியும். ஏன்னா அவன் அதர்மத்தை தர்மத்தினால ஜெயிச்சு தர்மத்தையும் ஞானத்தினால ஜெயிச்சிருக்கான். ஆகையினால அவனுடைய எல்லா காரியங்களும் எப்படி இருக்குன்னா காமசங்கல்பவர்ஜிதாக சர்வே சமாரம்பாக. காமசங்கல்பவர்ஜிதாகனா, காமஹான்னா ஆசை, சங்கல்பம்னு சொன்னா ஒரு பொருளை பார்த்த உடனே, எத்தனையோ பொருளை பார்க்குறோம், சில பொருளை பார்த்த உடனே இது எனக்கு சுகம் கொடுக்கும். இப்போ நல்ல சாப்பிட்றதுக்கு ஒரு பதார்த்தம் இருக்குன்னு சொன்னால் இந்த பதார்த்தத்தை நான் சாப்பிட்டா எனக்கு சுகம் கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். அந்த சங்கல்பம் இருக்கிற காலத்தினால் அது எப்படியாவது அனுபவிக்கணுங்கிறது அந்த திரும்ப திரும்ப வர்றது முதல் எண்ணம் இருக்கு இல்லையா, இதை நான் அனுபவிக்கணுங்கிற ஒரு முதல் எண்ணத்துக்கு சங்கல்பம்னு பேரு. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து பலப்பட்ட அதுக்கு பேரு காமஹான்னு பேர். ஆக இவனுக்கு பலனை அனுபவிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது, ஆனா இவன் தர்மமா வேலை செய்யறான். காம சங்கல்ப வர்ஜிதாக, வர்ஜிதாகனா இல்லாதவன் அர்த்தம். ஆசையோ எதிர்பார்ப்போ எதுவும் இல்லாதவன் அர்த்தம். ஆசைகளும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல் புரிகிறான் அர்த்தம். யாருடைய எல்லா செயல்களும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்யப்படுகின்றனவோ, புதாக அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், ஞானாக்னி தக்த கர்மாணம், அறிவாகிய நெருப்பால் வினைகளை எரித்தவன், செயல்களை எரித்தவன். கர்மத்தில் அகர்ம தரிசனத்தை தான் சொல்றார். அவனை அறிவு தீயினால் எரிக்கப்பட்ட கர்மங்களை உடையவன் என்று பண்டிதம், அவனை இவன்தான் உண்மையில் பண்டிதன், மற்றவர்கள்லாம் உண்மையான பண்டிதர்கள் கிடையாது, பண்டிதர்கள் போல தோற்றம்னு சங்கராச்சாரியார் சொல்றார். ஆக இவன்தான் உண்மையான உத்தமமான பண்டிதன் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாக, புதாக தம் அவனை ஞானத்தினால் எரிக்கப்பட்ட கர்மத்தை உடையவன், ஞானாக்னி தக்த கர்மாணம் பண்டிதம் பண்டிதன் என்றும் சொல்லுகிறார்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். யஸ்ய சர்வே சமாரம்பாஹ
காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னிதக்த கர்மாணம் தமாஹுः பண்டிதம் புதாः. எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓம்